கிருஷ்ணரும் பலராமனும் கம்சனை வதம் செய்த பிறகு அவந்திகாபுரியில் உள்ள சாந்தீபனி முனிவரின் ஆசிரமத்தில் குருகுல கல்வி பயின்றனர். சாதாரண சீடர்களைப் போலவே குருவின் வீட்டில் விறகு சேகரித்தல் போன்ற வேலைகளை செய்து அடக்கமாக கல்வி கற்றனர். அவர்கள் வேதங்கள், தற்காப்பு கலைகள், வில்வித்தை, போர் தந்திரங்கள், அரசியல் மற்றும் பல கலைகளை பயின்றனர். வெறும் 64 நாட்களில் 64 கலைகளையும் கற்றுத் தேர்ந்தனர். தன் குருகுல கல்வியை முடித்த பிறகு கிருஷ்ணர் குருதட்சிணை வழங்க விரும்பினார். அப்போது சாந்தீபனி முனிவரின் மகன் கடலில் காணாமல் போனான். தன் மகனை மீட்டுக் கொண்டு வரும்படி அவர் கேட்டார். அதுவே தனக்கான குருதட்சிணை என்றும் கூறினார். எனவே கிருஷ்ணரும் பலராமனும் தங்கள் குருவின் மகனை மீட்க பயணத்தை தொடங்கினர். முதலில் அவர்கள் கடலுக்கு சென்றனர். அங்கு கிருஷ்ணரும் பலராமனும் கடும் போராட்டத்தின் பின் பாஞ்சஜனன் என்ற அசுரனை வென்றனர். ஆனால் அந்த அசுரனின் உடலுக்குள் தேடிய போதும் அந்த சிறுவன் கிடைக்கவில்லை. பின்னர் அவர்கள் யமலோகத்திற்கு சென்று யமதர்மராஜாவிடம் அந்த சிறுவனை மீண்டும் உயிருடன் வழங்குமாறு கேட்டனர். கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியை உணர்ந்த யமன் அந்த சிறுவனை உயிருடன் அவர்களிடம் ஒப்படைத்தார். கிருஷ்ணரும் பலராமனும் அந்த சிறுவனை சாந்தீபனி முனிவரிடம் கொண்டு வந்து ஒப்படைத்தனர். தனது மகன் மீண்டும் உயிருடன் வந்ததை கண்டு மகிழ்ந்த முனிவர் அவர்களை மனமாற ஆசீர்வதித்தார்.